இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கா? நம்ம வாழ்க்கையில எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையை எப்படி கடத்தி கொண்டு போறோம்? இந்தா மனம் போன போக்குல எப்படி வேணா வாழலாம் என்பது ஒரு வாழ்க்கை. இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது இஸ்லாம். உன் வாழ்க்கை இப்படி அமைச்சுக்கோ. அதிகாலையில எழு, சுபுடைய தொழுகையை தொழு. சுபுக்கு பிறகு உனக்கு என்ன வேலை இருக்கு? ஒரு திட்டமிடு. காலையில தொழுகைக்கு பிறகு ஒரு குரானை ஓதுதல், அல்லது ஒரு உடற்பயிற்சி செய்யறது, அல்லது நம்ம வேற ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கிறது, அல்லது பாட புத்தகத்தை பார்க்கிறது, ஏதாவது ஒரு வழிமுறையை, ஒரு சிஸ்டத்தை நாம் செய்யாம நம்ம வாழ்க்கையை கடத்திட்டு போனா அதுவும் ஒரு பெரிய விரயம் செய்வதுக்கு அர்த்தம். லீவ் வந்துருச்சு, 5 நாள் விருந்துச்சு, சும்மா அப்படி தூங்கி எழுந்திருக்கலாம், தூங்கிட்டே கிடக்கலாம். 12 மணிக்கு நான் தூங்கலாம், 1 மணி வரைக்கும் தூங்கலாம், 4 மணி வரைக்கும் தூங்கலாம், தூங்கிட்டே இருக்கலாம். அதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அந்த நேரத்தில் நமக்கு ஏற்படுகிற திட்டம் என்ன? நம்ம அதுவும் ஒரு விரயம் செய்வதானே. விரயம் செய்வது அல்லாஹ் விரும்ப மாட்டான்ல. நம்ம வாழ்க்கையில நேரங்களை எப்படி விரயமாக்குறோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அற்புதமான செய்தியை சொன்னார்கள். 2 விஷயங்கள் அல்லாஹ்வின் பேர் அருட்கொடை என்றார்கள். 2 விஷயங்கள் உங்களுக்கு அல்லாஹ்வின் பேர் அருட்கொடை. என்னது? ஒன்று, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற ஆரோக்கியம். இன்னும் ஒன்னு அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு கிடைச்சிருக்கிற ஓய்வு நேரம்.